பிறகு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம், யாருடைய அதிகாரம்? கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் அதிகாரம் என்று சொல்லும் பொழுதே கிறிஸ்துவானவர் ஜெயித்ததான அந்த ஜெயத்தின் அதிகாரம் இங்கு உண்டாயிருக்கிறது. படிங்கம்மா. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். போதும். இந்த இடத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறதான ஜெயம், அதிலே முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ அந்த நடந்திருந்ததான அந்த யுத்தத்திலே வந்ததான ஜெயம் எதிலிருந்து வருகிறது என்றால், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலும் சாட்சியினுடைய வசனத்திலும் ஏற்படுகிறதான ஜெயத்தின் மூலமாய் கிறிஸ்து அந்த நிலைப்பாட்டை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படியாக நிலை கொண்டிருக்க அந்த சத்ருவானவன் கிறிஸ்துவனுடைய பிறப்பையே நிற்பாட்ட நினைக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே அது ஏற்பட்டது. கிறிஸ்துவனுடைய பிறப்பின் போது எத்தனை பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள், இஸ்ரவேலிலே எத்தனை பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடிலும் தேவன் தன்னுடைய குமாரனை காத்து இப்படியாக வழிநடத்தி மனுஷனுக்கு ஒரு ரட்சிப்பு ஏற்படும்படியான ஒரு பாதையை அமைத்து கொடுத்து அதற்கு உதவியாய் இருந்து இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலாய் செயல்பட்டு என்ன செய்கிறார்? இந்த ரட்சிப்பின் பாதைக்குள்ளே கடந்து சென்று மனுஷனுக்கு ஒரு ரட்சிப்பின் பாதையை ஏற்படுத்துகிறார். அந்த ரட்சிப்பின் பாதையை ஏற்படுத்தின பிறகு பிசாசானவன் தோற்கப்பட்டவனாய், ஏன்னா அவன் இப்படிப்பட்டதான ஒரு அமைப்பு வரும்னு அவன் யோசிக்கவே இல்லை. அவன் என்ன நினைச்சான்? தேவனுடைய முதல் பேரான குமாரன் ஆதாமை நாம் வீழ்த்தி விட்டோம், இதோடு கூட மனுக்குலம் முடிந்து விட்டது. ஆனால் தேவன் அதோடு கூட அவருடைய மீட்பின் பணியை நிறுத்தவில்லை. அவர் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் என்கிறதான தன்னுடைய ஜனத்தை தெரிந்து கொண்டு அவர் மூலமாய் மேசியாவை இந்த பூமியிலே அனுப்பி அவரை காத்து அப்படியாக மனுஷனுக்கு மீண்டுமா என்ன கொடுக்கிறார்? ரட்சிப்பை கொடுத்து கிறிஸ்து இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் மூலமாய் அர்ப்பணிப்பின் மூலமாய் ரட்சிப்பை கொடுத்து மீண்டுமாய் மனுஷனை மீட்டுக் கொள்ளுகிறார். மனுஷன் மீட்கப்படக்கூடியதான பாதை ஏற்படுகிறது. பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாகிறதை நாம் படித்தோம். அப்படி இருக்க இந்த பிசாசானவன் விடவில்லை. தொடர்ச்சியாக திரும்ப எங்க போறான்? அந்த ஸ்திரீயினிடத்தில் போகிறதை நாம் பார்க்கலாம். மீண்டுமாய் அந்த ஸ்திரீயினிடத்திலே சென்று அந்த ஸ்திரீயினுடைய பிள்ளைகளையும் அந்த ஸ்திரீயையும் என்ன செய்கிறான்? அவன் துன்பப்படுத்துகிறான், வஞ்சிக்க, அவனை கொலை செய்ய பலவிதமான முயற்சிகளை அவன் எடுக்கிறான். ஆனால் தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் காத்து தன்னுடைய ஜனங்களை அவர் வழி நடத்தி என்ன பண்றாரு? ஒவ்வொரு ரீதியாக அவர் கொண்டு வருகிறார். அவர் விடவில்லை. அதை தான் நாம் பார்க்கலாம் அந்த பகுதிகளிலே. 13, 15, 16 வசனம் வரை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி அந்த ஸ்திரீயானவளுக்கு பின்பதாக சத்ருவானவன் சென்று எப்படி அந்த ஸ்திரீயை அழிக்கலாம் என்று சொல்லி பலவிதமான ரீதிகளிலே அவன் கடந்து சென்று தேவன் அந்த காலகட்டத்திற்கு தேவையான பலத்தையும் அந்த காலகட்டத்திற்கு தேவையான சகலவற்றையும் கொடுத்து வழி நடத்துகிறதை பார்க்கலாம். 17ஆம் வசனம் மாத்திரம் வாசிங்க.
அந்த பகுதியில் வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, பாருங்க, இன்னும் ஸ்திரீயின் மேல் கோபம். ஏனென்றால் அந்த ஸ்திரீயானவள் இப்படிப்பட்ட ஒரு குமாரனை பிறப்பித்திருக்கிறபடினால், அந்த பிறந்த குமாரன் இன்றைக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு? மனுக்குலத்திற்கு தேவையான ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறபடினால் என்ன செய்கிறாங்க? மீண்டுமாய் அந்த ஸ்திரீயினிடத்தில் சென்று ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. பாருங்க, அவன் அதோடு கூட நிறுத்தவில்லை. எங்க போறான்? அந்த ஸ்திரீயினுடைய வித்தினிடத்திலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சாட்சியாக நிற்கிற ஜனங்கள் மத்தியிலும் சென்று அவன் தொடர்ந்து அவன் யுத்தம் செய்ய போகிறான். ஆமென். அப்போ அவனுடைய பிரயாணம் பார்த்தீங்கன்னா அதோடு கூட நிறுத்தவில்லை. அவன் என்ன செய்கிறான்? தொடர்ந்தேச்சியாக வித்தியாசப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே அவன் போய் காரியங்களை செயல்படுத்த பார்க்கிறான். அப்போ அவனுடைய போராட்டம் பாருங்க, தொடர்ந்து அந்த ஸ்திரீயினுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்களிடத்திலே கடந்து போய் பலவிதமான ரீதியிலே அவன் தேவனுடைய அமைப்பை கொண்டு வருகிறான். இப்போ அவன் கடந்து போய் என்ன கொண்டு வரான் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை, தேவனுக்கு செலுத்த வேண்டியதான மகிமை, தேவனுக்கு போக வேண்டியதான அந்த ஆராதனையை தன் வசமாக இழுத்துக்கொள்ள அவன் பல வித்தியாசமான அமைப்புகளை கொண்டு வருகிறதை பார்க்கலாம். அதை தான் நீங்கள் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் பலவிதமான அமைப்புகளை கொண்டு வருகிறான். நீங்கள் அதிலே மிருகங்கள் என்று பார்க்கலாம், பலவிதமான காரியங்கள் அவன் கொண்டு வருகிறான், பலவிதமான எக்ஸிஸ்டன்ஸை கொண்டு வரான். மிருகத்தன்மைகளை காண்பித்து அவனுடைய நோக்கம் எல்லாம் அந்த வசனத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அவனுடைய நோக்கம் எல்லாம் அவன் தன்னை ஆராதிக்கும்படியாக, இந்த அமைப்புக்கு நேராய் ஜனங்கள் திரும்பும்படியாக, அந்த அமைப்பை ஆராதிக்கும்படியாக அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களை அவன் வழி நடத்துகிறதை பார்க்கலாம். பலவிதமான சிஸ்டமை கொண்டு வரான். அந்த சிஸ்டத்தினுடைய பின்னணி எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he wants worship. அவனுக்கு ஆராதனை வேண்டும், ஜனங்கள் அவனை ஆராதிக்கும்படியாய். ஆகையினால பலவிதமான அமைப்புகளை கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்த வேண்டியதான அந்த ஆராதனையை என்ன செய்கிறான்? திசை திருப்ப பார்க்கிறான். அதில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 13ஆம் அதிகாரத்திலே 8ஆம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் பாருங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்ப யார் வணங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவர்கள் அதை வணங்கினார்கள். அப்படி என்றால் மீட்கப்பட்டவர்கள் அந்த அமைப்புக்கு நேரே சென்று அந்த அவன் உண்டாக்குகிற சத்துருவானவன் உண்டாக்குகிற பலவிதமான அமைப்புகளுக்கு அவர்கள் வணங்காமல் தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். அப்போ தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டம் அங்கு இருந்து கொண்டே இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பிசாசனுடைய அமைப்பிற்கு அவர்கள் தலை வணங்கவில்லை. ஏனென்றால் அவன் என்ன செய்திருக்கிறான்? புறப்பட்டிருக்கிறான். அந்த ஸ்திரீயினுடைய வித்தினிடத்திலே கடந்து சென்று அவர்களிடத்திலே என்ன செய்யும்படியாய்? யுத்தம் பண்ணும்படியாய், போராடும்படியாய். இந்த இடத்திலே நடத்தப்படுகிற யுத்தம் என்னவென்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே நடத்தப்படுகிற யுத்தம் தன்வசமாய் ஜனங்களை சேர்த்து கொள்ள, தன்னை ஆராதனை செய்யும்படியாக ஜனங்களை தன்வசமாய் இழுத்து கொள்ளும்படியாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். தன்வசமாய் இழுத்து கொள்ள. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே நாம் இங்கே பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இந்த அமைப்புக்கு நேரே செல்லவில்லை. ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடாதவர்கள் என்ன செய்தார்களாம்? சத்ருவானவனை வழிபட தொடங்கினார்கள். இதை நாம் பல வழிகளிலே பார்க்கலாம்.
அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து யாரு? தேவன் அல்லாத இன்னொரு அமைப்பு. அந்தி கிறிஸ்து என்றால் நம்ம ஒரு மனுஷனாக நினைத்து கொண்டிருப்பது தான் நம்முடைய வழக்கம். அந்தி கிறிஸ்து என்றால் மனுஷன், ஒரு மனுஷனாக, ஒரு யாரோ ஒருவர் வந்து மாற்றுகிறதாக. அந்தி கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது தேவன் அல்லாத அமைப்பு. இந்த தேவன் அல்லாத அமைப்பு எப்ப இருந்து இருந்துச்சு தெரியுங்களா? எப்பத்துல இருந்து இருந்துச்சு? ஆதி முதல் இருந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் காலத்திலே இருந்தது. ஏன்னா கிறிஸ்துவனுடைய அமைப்பை மாற்றி வேறு ஒரு நிலைப்பாட்டை பேசுகிறவர்கள். ஏனென்றால் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறதான வார்த்தையே புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் இவன் கடைசியாக பிறக்க போகிற ஒரு மனுஷன் அல்ல, இது ஒரு பண்பு, ஒரு அமைப்பு, ஒரு காரியம், தேவன் அல்லாத காரியம். அந்த அமைப்பு என்ன செய்கிறது என்றால் தேவனுக்கு போக வேண்டியதான அந்த ஆராதனையை தன் வசமாய் திருப்பிக் கொள்ளுகிறது தான் அவனுடைய அமைப்பு. தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை அவனுக்கு போகாதபடிக்கு யார் பக்கம்? தன் பக்கமாய் திரும்பி தன் பக்கமாய் வரும்படியாக அவன் காரியத்தை செய்கிறான். அதற்கு பலவிதமான அமைப்புகளை ஏற்படுத்துகிறான். மிருக ஜீவன்கள் என்று நாம் பார்க்கலாம், பலவிதமான அமைப்புகள். அந்த அமைப்புகளுக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? பலியாய் மாறுகிறார்கள். 10ஆம் வசனம் வாசிங்கம்மா. 13:10. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். ஆமென். பாருங்க என்ன செய்யுமா? If anyone is to go into captivity, சிறைப்பட்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். அப்புறம் பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்க அந்த கடைசி பகுதியை ரொம்ப நம்ம கவனமா பார்க்கணும். என்ன போட்டிருக்கு? பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இப்படி போய்கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையிலே பரிசுத்தவான்களுடைய பொறுமை, பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் இதிலே விளங்கும். அப்படி என்றால் இப்படிப்பட்டதான ஒரு ஆழமான ஒரு யுத்தமான ஒரு காலகட்டம் நடந்து கொண்டிருக்க பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறார்கள்? பொறுமையோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த பாதையிலே தங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நினைவோடு கூட தேவனை மாத்திரம் ஆராதனை செலுத்தி தேவனுடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய வழியிலே இல்லாத ஒரு கூட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அவன் அதோடு கூட நிறுத்தவில்லை. என்ன செய்கிறான்? பலவிதமான அற்புதங்களை அவன் செயல்படுத்துகிறான். 11ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பை கொண்டு வருகிறான். ஒரு மிருக ஜீவன் வருகிறது, பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு மிருக ஜீவன் வருகிறது. அந்த இன்னொரு மிருக ஜீவன் வந்து என்ன பண்ணுகிறது என்றால் அற்புதங்களை நடப்பிக்கிறது, பூமியில் அதிசயங்களை செய்கிறது. ஏனென்றால் ஜனங்களுடைய இருதயத்தை கவரும்படியாக அவன் அற்புத அடையாளங்களை செய்து நன்மைகளை செய்வது போல செய்து என்ன செய்கிறான்? தேவனுடைய ஜனத்தை தன்வசமாய் இழுத்து கொள்ள அவன் வழிகளை செயல்படுத்துகிறான். ஆகையினால தான் இன்றைக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அற்புதங்களுக்கு பின்பதாய் போக முடியாது, அடையாளங்களுக்கு பின்பதாய் போக முடியாது. தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே, அந்த நீதியிலே நாம் வளருகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா அற்புதம் அடையாளம்னா பின்னாடி போயிடுவாங்க. அற்புதம் எங்க நடந்தாலும் பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா அந்த அற்புத அடையாளங்கள் என்ன செய்கிறது? ஜனங்களை தேவன் அண்டையிலிருந்து விலகவும் செய்கிறது. அப்படி என்றால் தேவனும் அற்புதம் செய்வார், சத்ருவானவனும் அற்புதம் செய்கிறான். ஏனென்றால் அந்த பகுதியில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 11ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் படிச்சீங்கன்னா அவன் பூமியிலே அற்புதங்களை செய்கிறான், அடையாளங்களை செய்கிறான். ஏன்? அவனும் தேவனுடைய சமமானவனாய், அவனும் ஆராதனைக்கு உரியவனாய் இருக்கிறான் என்பதை காண்பிக்கும்படியாக.
அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழச் செய்கிறான். ஆமென். ஆனால் அந்த அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தும் தேவனை கண்டு கொள்ளுகிற ஜனம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற பரிசுத்தவான்கள். இவைகள் எல்லாவற்றையும் கண்டு என்ன செய்கிறார்கள்? அவர் பொறுமையோடு கூட தேவனை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த காலகட்டத்திற்கு நமக்கு தேவையான ஒரு காரியம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு தேவையான காரியம் அற்புதம் கிடையாது. இன்றைக்கு நமக்கு தேவையான காரியம் பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கிற உறவு. அந்த உறவு நமக்கு என்ன கொண்டு வரனா? ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும், நமக்கு தேவையான சகலவற்றையும் அது கொண்டு வரும். அப்படின்னா தேவன் அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். தேவன் காரியங்களை நடத்த மாட்டாரா? நிச்சயம் நடத்துவார். ஆனால் அது எப்படி வருகிறது நமக்கு, அதுதான் நம்ம பார்க்கணும். அற்புதம் மாத்திரம் பார்த்திருந்தோம்னா நம்ம வஞ்சிக்கப்படுவோம். அவன் இன்னும் கொண்டு கடைசியிலே அவன் செய்கிறதான காரியம் பாருங்க, அவன் இருக்கிறதான எல்லா மேனிப்புலேஷனும் செய்கிறதை நாம் பார்க்கலாம் அந்த அதிகாரத்தில். ஃபர்ஸ்ட் ஒரு மிருகத்தை இன்ட்ரடியூஸ் பண்றான், பிறகு என்ன செய்கிறான்? இரண்டாம் மிருகத்தை இன்ட்ரடியூஸ் பண்றான், அற்புதங்களை செய்கிறான். மூன்றாவதாக கடைசி நிலைப்பாடு என்ன செய்கிறான் தெரியுங்களா? உலகத்திலே வாழ விடாதபடி அவன் காரியங்களை செய்கிறான். ஏன்னா அவன் எவ்வளவு தூரம் நெருக்கணுமோ, எவ்வளவு தூரம் ஜனங்களை தன்வசமாய் திருப்பணுமோ அந்த நிலைப்பாட்டுக்கு அவர்களை கொண்டு வருகிறான். என்ன கொண்டு வரான் தெரியுங்களா? நீ விற்கவும் வாங்கவும் முடியாது. நீ விற்கவும் வாங்கவும் வேண்டுமானால் நீ என்னுடையவனாய் மாற வேண்டும். உனக்கு நான் என்ன செய்வேன்? முத்திரையை கொடுப்பேன். நீ அந்த அடையாளம் இருந்தால் தான் இந்த பூமியிலே வாழ முடியும். விற்கவும் வாங்கவும் என்று சொல்லும் பொழுது வாழக்கூடிய ஒரு தன்மை. இந்த பூமியிலே நீ வாழ வேண்டுமானால் என்ன செய்யணும்? விற்கணும், வாங்கணும், அப்பதான் வாழ முடியும். அதுவே உன்னால செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில நீ என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்படி என்றால் வாழுகிற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அந்த பூமியிலே பொறுமையோடு கூட விசுவாசத்திலே வாழுகிற ஜனங்கள் எப்படி வாழ முடியும்? அவர்கள் அந்த மிருகத்தை ஜீவனுக்கு தங்களுடைய ஆராதனையை செலுத்தாமல் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு விசுவாசத்தில் வாழ்வார்களானால் எப்படி அவர்கள் வாழ முடியும்? ஆமென். அந்த காலகட்டத்திலே தேவனை எப்படி அவர்கள் நேசிக்கிறார்கள், எப்படி தேவனை அண்டிக் கொள்ளுகிறார்கள், அப்படிதான் தேவன் அவர்களை நடத்துவார். தேவன் அவர்களை கொண்டு செல்வார். ஆகையினால் அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர், சுயாதீனர் அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியினாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. ஆமென். அவன் கொண்டு வரதான டிமாண்ட் பாருங்க. ஒரு நெருக்கம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பார்க்கலாம். முதல்ல அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான், வணங்க சொல்றான், ரெண்டாவது அற்புத அடையாளங்களை செய்கிறான், கடைசியாக பார்க்கும்பொழுது நீங்க வாழவே முடியாத ஒரு நிலைப்பாடை கொண்டு வரான். வாழவே முடியாத ஒரு நிலைப்பாடு. ஏன்னா அந்த சூழ்நிலையில ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னதான் பண்ணி ஆகணும்? மிருகத்தினுடைய லக்கை சுமந்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுக்கு அவன் கொண்டு வந்து அவன் சொல்லுகிறான், இந்த லக்கத்தை நீ தரித்து கொள்வாயானால். அப்படின்னா அந்த லக்கத்தினுடைய தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மனுஷனுடைய லக்கம். மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது, மாமிசத்தின் லக்கமாய் இருக்கிறது, அது மிருகத்தின் லக்கமாய் இருக்கிறது. அந்த லக்கத்தை நீ உடையவனா இருந்தால்தான் நீ இந்த பூமியிலே வாழ முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்படி என்றால் எப்படி நீ இந்த பூமியிலே வாழ முடியும்? வாழ்ந்திருக்கிறார்களா ஜனங்கள்? வாழ்ந்திருக்கிறார்கள். 14ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அவன் வேறு ஒரு லக்கத்தை
தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அவன் வைத்திருக்க, அவன் வேறொரு லக்கத்தை தேவன் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? 14ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஆமென். இங்கே வேறொரு கூட்டம் இருக்கிறது. இங்கே வேறொரு கூட்டம், அவர்களுடைய நெற்றியிலே என்ன இருக்குதா? அவருடைய பிதாவின் நாமத்தை தரித்த வேறொரு கூட்டம். அப்படின்னா 2 விதமான கூட்டம். இந்த 2 விதமான கூட்டம் எப்படி இருக்கிறது? ஒரு கூட்டம் மனுஷனுடைய லக்கத்தை உடைய கூட்டம், இன்னொரு கூட்டம் பிதாவின் நாமத்தை உடைய கூட்டம். அப்ப பிதாவின் நாமத்தை இந்த 13ஆம் அதிகாரத்தில் பிதாவினுடைய நாமத்தை தரித்த கூட்டம் எப்படி சர்வை பண்ணாங்கன்னு போட்டல. ஆனா ஒரு சில இடையிலே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய விசுவாசம் அதிலே நிறுவப்பட்டது. அவர்கள் எப்படி இந்த சூழ்நிலையில பொறுமையோடு கூட விசுவாசத்தோடு கூட கடந்து வந்தார்களோ, அந்த கடந்து வந்த கூட்டம் அவன் பலவிதமான முயற்சிகளை எடுத்தும் அற்புத அடையாளங்களை செய்தும் வாங்கவும் விற்க முடியாத ஒரு நிலைப்பாட்டை இந்த பூமியிலே கொண்டு வந்தும், ஏன் அவனுக்கு கோபம் யார் மேல? ஸ்திரீயின் மேல. ஏன் ஸ்திரீயின் மேல கோபம்? அந்த ஸ்திரீயானவள் ஒரு குமாரனை பிறப்பித்தான். அந்த குமாரன் என்ன செய்தார்? மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பின் பாதையை கொண்டு வந்திருக்கிறார். அந்த மீட்பின் பாதையை கொண்டு வந்தது நிமித்தமாய் அந்த ஸ்திரீக்கும் அந்த ஸ்திரீயின் வித்துக்கும் விரோதமாய் செயல்பட வருகிறான். ஸ்திரீக்கு வித்துக்கு விரோதமாய் செயல்பட்டு என்ன செய்கிறான்? அவர்களுடைய திசை திருப்ப, அவருடைய எண்ணங்களை திருப்ப, அவர்கள் அவனை ஆராதிக்கும்படியாக பலவிதமான அமைப்புகள், அற்புதங்கள், அடையாளங்கள், இந்த பூமியிலே வாழ முடியாத ஒரு நிலைப்பாடு, இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்க நீங்க பார்க்கலாம். அங்கு 1,44,000 பேர் உடைய ஒரு கூட்டத்தை தேவன் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆமென். இந்த லக்கம் சொல்லப்படுகிறதான இந்த லக்கம் நீங்க நம்பர் உடனே 666 1,44,000 அப்படின்னு நம்பர் வைஸ் போயிடக்கூடாது. நம்ம சில நேரத்தில் நம்பரா பார்த்துருவோம். ஓ 666 பொல்லாத நம்பர் போல. இது என்ன காண்பிக்கிறது என்றால், அது மனிதனுடைய லக்கமாகவும் மிருகத்தின் லக்கமாகவும் தேவன் அல்லாத கூட்டம் எதை நோக்கி போகிறது என்கிறதான ஒரு அமைப்பை காண்பிக்கிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இந்த 1,44,000 பேரை பார்த்தீங்கன்னா, இதனுடைய கணக்கு அநேகர் இன்றைக்கு உலகத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவர்கள் 12 கோத்திரத்திலிருந்து வருகிறதான யூதர்கள் என்று சொல்லி, ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர். அப்படி என்றால் 12 × 12 1,44,000 பேர். இது புதிய ஏற்பாடு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? புதிய ஏற்பாடு. இதை வெளிப்பாடு பெறுகிறவர் யார்? யோவான் பெறுகிறார். யோவான் யார்? யூதருக்கு செய்தியை கொண்டு போனவர் அல்ல, புறஜாதிகளுக்கும் கிறிஸ்துவனுடைய செய்தியை கொண்டு போனவர்கள். அப்படி இருக்க இந்த இடத்துல யூதர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவதை இந்த இடத்துல வேதம் சொல்லவில்லை. யூதர்கள் மாத்திரம் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதை வேதம் சொல்லவில்லை. அந்த லக்கம் என்ன சொல்லுகிறது? 1 பெருக்கம். கிறிஸ்துவனுடைய சாயலை உடைய அப்போஸ்தல கூட்டம், அது 12. அந்த 12 பெருக்கத்தை பார்க்கும் பொழுது என்ன வருகிறது? 1,44,000 பேர். அதில் நமக்கு உதாரணமாக சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் 12,000 பேர் அப்படி என்று சொல்லி ஒரு உதாரணமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தது யூதர்களை மாத்திரம் ரட்சிப்பதற்கல்ல, அவர் புறஜாதிகளையும் ரட்சிக்க அவர் வந்திருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்து இயேசு மரித்ததே உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் ரட்சிக்க. ஆகையினாலே இங்கு
கிறிஸ்துவ பிதாவினுடைய முத்திரையை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது வெறுமன யூதர்கள் என்கிற ஒரு நினைப்பிலிருந்து நாம் மாற்றப்பட்டு அப்போஸ்தலருடைய பெருக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் உலகமெங்கும் போய் சீஷராக்குங்க. 12 சீஷர்களிடத்திலே அவர் சொல்றாரு, உலகமெங்கும் போய் சீஷராக்கு. அப்படின்னா ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படி கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த சீஷத்துவத்தை எல்லாரிடத்திலும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கும்படியாக நாம் அதை பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? இந்த இடத்திலே காணப்படுகிறது. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. பாருங்க, இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்திருக்க, ஏனென்றால் அந்த ஒரு சத்ருவானவனுடைய யுத்தத்திலே இவர்கள் போராடி விசுவாசத்தை காத்து கொண்டு பிதாவினுடைய முத்திரையை தரித்தவர்களாய் இவர்கள் வென்று வர அங்கு ஒரு ஆரவாரம் ஏற்படுகிறது. தேவ தூதர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஒரு ஆரவாரமான ஒரு கூட்டம் இந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கலாம். படிங்க 3ஆம் வசனம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஆமென். எப்படிப்பட்ட பாட்டா? மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் பாடுகிற ஒரு பாடலாயிருந்தது. ஏன்னா மீட்கப்படாதவனுக்கு அந்த பாட்டு தெரியாது. மீட்கப்பட்டவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் அந்த கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு. அவர்கள் மாத்திரம் அந்த பாடலை என்ன செய்தார்களாம்? பாடி சிங்காசனத்திற்கு முன்பதாக அவர்கள் எல்லோரும் வணங்கி அவரை என்ன செய்கிறார்கள்? உயர்த்துகிறார்கள். அடுத்த வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்களும் இவர்களே. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்லும்போது நினைக்கூடாது இவங்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க போல. அப்படி இல்லை. தங்கள் ஸ்திரீகளால், உலகத்தினுடைய அமைப்பினால் கரைப்படுத்தப்படாமல் தங்களை பரிசுத்தத்தோடு கூட தேவனுடைய அமைப்பிலே தங்களை காத்து கொண்டவர்கள். படிங்க. கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டி ஆனவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டி ஆனவர் எங்கே போனாலும் கிறிஸ்துவினுடைய பாதையிலே அவர்கள் செல்லுகிறதான ஒரு கூட்டம். ஆமென். இன்னைக்கு யாரெல்லாம் கிறிஸ்து பின்னாடி போறோம்? சபையாகிய நாம் கிறிஸ்துவுக்கு பின்னாடி போய் தான் இருக்கிறோம். ஆமென். ஆகையினால இவர்கள் யாரா? ஸ்திரீகளினால் கரைபடாதவர்கள், கற்புள்ளவர்கள். அப்படி என்றால் தங்களுடைய கற்பை காத்து கொள்ளுகிறவர்கள், தங்களுடைய பரிசுத்த நிலைப்பாடை காத்து கொள்ளுகிறவர்கள், உலகத்தின் அமைப்பிற்கு தங்களை விற்காமல், உலகத்தினுடைய அமைப்பு தங்களை கரைபடாமல் கற்போடு கூட காத்து கொண்டு, யார் பின்னாடி? ஆட்டுக்குட்டியானவருக்கு பின்பதாகவே போகிற ஜனங்களாய் இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். They were the first born company. முதற் பலன்களாக, first fruits ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, first fruits என்று சொல்லி முதற் பலன்களாக முதற் பலன்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதற் பலனாக அல்ல, முதற் பலன்களாக. அப்படின்னா ஒரு கூட்டமான முதன்மையாக சேர்க்கப்பட்டதான ஒரு கூட்டமான ஜனங்களாய் இந்த 1,44,000 பேர் என்கிறதான இந்த கூட்டம் பிதாவினுடைய முத்திரையை தரித்து என்ன செய்கிறார்கள்? எல்லா விதமான நிந்தைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் தங்களை அதற்கூடாய் கடத்தி கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை உடைய ஸ்திரீயினால் கரைப்படாத, தங்களுடைய கற்பை காத்து கொண்டு
கிறிஸ்துவனுடைய வழியிலே நடக்கிற யூதர்களுக்கு யாருக்கும் கிறிஸ்துவனுடைய வழி தெரியாது. ஆமென். அதனால வெறும் யூதன் கிடையாதுங்க இது. புரியுதுங்களா? கிறிஸ்துவனுடைய வழியை யார் அறிந்திருக்கிறார்? தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு யூதன் நினைச்ச உடனே கிறிஸ்தவன் நினைச்சுக்கிறாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. யூதர்களுடைய அமைப்பு, அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய அமைப்புகள், அது வேறு ஒரு மதத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவருக்கு பின்பதாக நடக்கிறார்கள். அதையெல்லாம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போகிறாரோ என்ன செய்யறாரா? அவரை பின்தொடருகிற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் என்ன செய்கிறது? படிங்க. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. ஆமென். இவருடைய வாயிலே என்ன இல்லையா? கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆமென். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக மாசில்லாதவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக சுத்தமாய், பொய் இல்லாமல், கபடம் என்று சொல்லும் பொழுது பொய் இல்லாமல் சுத்தமாய் வாழுகிறதான ஒரு கூட்டமாய் இவர்கள் காணப்பட, இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாய் அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, no lie was found in their mouths and they were blameless. ஆமென். எப்படி இருந்தாங்களா? blameless, குற்றமில்லாதவர்களாய், அவர்களுடைய வாயிலே கபடமானது காணப்படாதவர்களாய், கிறிஸ்துவனுடைய வழியிலே சென்றவர்களாய். இன்றைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் எங்க தெரிஞ்சினா இருக்கணும்? நாம் இந்த 144,000 கூட்டத்தில் ஒருவராய் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஜனங்கள் தான் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வழியாய் கடந்து வந்து தேவனுக்காக நின்ற கூட்டம். இன்றைக்கு உலகத்தினுடைய அமைப்பு வித்தியாசப்பட்ட அமைப்பு காணப்படுகிறது. உலகத்திலே பயங்கரமான வித்தியாசப்பட்ட ரீதி. இந்த ரீதிகள் மத்தியிலே நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டுமானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த அமைப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு வரணும். we should என்ன சொல்லப்படுகிறது? கற்பை காத்து கொள்ளுகிறவர்களாய், they are virgins அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் வருகிறதான எல்லா பொல்லாப்பு, வருகிறதான தவறான அமைப்புகள், பொய்யான உபதேசங்கள், பொய்யான அமைப்புகள், பொய்யான வழிநடத்தல்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் தங்களை காத்து கொண்ட ஜனம். ஆமென். இன்றைக்கு உலகத்தில் ஒரு சில கூட்டம் நம்புகிறது என்ன தெரியுங்களா? இன்றைக்கு சபைகளிலே நம்புகிற ஒரு அமைப்பு என்ன தெரியுங்களா? இப்படிப்பட்ட பிரச்சனையின் காலத்திலே நம்ம வாழவே மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சபை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அதுதான். இப்படிப்பட்டதான ஒரு உபத்திரவ காலத்திற்குள்ளே சபை கடந்து போகாது. ஆனால் வேதத்திலே அப்படிப்பட்டதான ஒரு அமைப்பை நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது. உபத்திரவ நாட்களிலே சபையானது கடந்து போயிருக்கிறதை தான் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து வனாந்திர வாழ்க்கை வழியாய் கடந்து போனார். ஆமென். வனாந்திரத்துக்கு போனாரா இல்லையா? தேவனுடைய குமாரன், கீழ்ப்படிந்தவர். அவர் யோர்தான் கரையிலே நிற்கும் பொழுது தேவன் அவருக்கு என்ன சாட்சி கொடுக்கிறார்? என்னுடைய நேச குமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். அந்த பிரியமான குமாரன் எங்க கொண்டு செல்லப்படுகிறார்? வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அவருக்கு எஸ்கேப் கிடைக்கல. வனாந்திரத்துக்கு 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளே 40 நாட்கள் அவர் கடந்து போகிறார். வெளியே வரும் பொழுது எப்படி வராரு? ஜெயித்தவராய். அவர் வெளியிலே அந்த வனாந்திரத்தினுடைய காரியங்களை முடித்துவிட்டு, சோதனைகளை முடித்து வெளியே வரும் பொழுது தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆனால் அந்த 40 நாட்களில் பணிவிடை செய்யலைங்க. 40 நாட்களிலே பிசாசினால் சோதிக்கப்படுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேவதூதர் குறுக்க வரல. பிசாசானவன் அவரை உயரத்திற்கு கொண்டு சென்று இங்கிருந்து தாழே குதியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன வரல? தேவதூதன் வரல. ஏன்? சபையானது உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக கடந்து போனார்கள்.
சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இருள், சீதோஷண நிலை மாற்றம், பயங்கரமான சூழ்நிலை, தேவனை வெறுத்து மறந்து ஓடுகிறதான பல நிலைப்பாடுகள், ஜனங்களுடைய முறுமுறுப்பு, இந்த எல்லா பாதைகள் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்க வேண்டியதாக இருந்தது கானான் தேசத்திற்கு போகும்படியா. அந்த இடத்துல எஸ்கேப் வந்துச்சா? வரல. அப்படி என்றால் வனாந்திரம் என்பது நிச்சயம், உபத்திரவம் என்பது நிச்சயம். அந்த உபத்திரவத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான், அதை முடித்து வரும் பொழுதுதான் என்ன அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தெரியுங்களா? அவர்களுடைய வாயிலே கபடு இல்லை. ஏன்? அவர்கள் கபடு செய்திருக்கலாம், பொல்லாப்புடையவர்களாய் மாறி இருக்கலாம், கரைப்பட்டவர்களாய் மாறி இருக்கலாம், அவர்களுடைய கற்பை இழந்திருக்கலாம். இன்றைக்கு நமக்கெல்லாம் சூழ்நிலை நல்லா இருந்தா நம்ம யாரும் பாவமே செய்ய மாட்டோம் இல்லையா? நமக்கெல்லாம் நம்ம சுத்தி எல்லா நன்மைகள், எல்லா காரியங்கள் இருக்குமானா நம்ம பாவம் செய்வோமா? செய்யவே மாட்டோம். ஆனால் நாம் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுது, சூழ்நிலை வழியாய் கடந்து போகும் பொழுது, சோதனை வழியாய் கடந்து போகும் பொழுது நாம் யார் என்பதை நாம் நிர்ணயிக்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு உபத்திரவ காலம். எப்படி? சத்ருவானவன் வந்து பல ரீதியாக சோதித்து, அவன் வசமாக ஆராதனையை வசப்படுத்தி, திருப்பி அற்புதங்களை காட்டி, அடையாளங்களை காட்டி, வாழக்கூடிய நிலைப்பாடை எடுத்து, நீ வாழ வேண்டுமானால் இந்த முத்திரை உடையவனாய் வாழ வேண்டும், அப்படி இருந்தால் தான் வாழ முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த முத்திரை தரித்தவர்களுக்கு வந்திருக்கும் பொழுது நான் நம்புகிறேன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு போயிருப்பாங்க தெரியுங்களா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஆமென். ஏனென்றால் வாங்க முடியாது, விற்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு அமைப்புக்குள்ளே போகும் பொழுது நீ எப்படி வாழப் போகிறாய்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எல்லாம் கடந்து வந்திருக்க பரலோகத்திலே பெரிய ஆரவாரம். எதற்கு? இந்த கூட்டம் ஜெயித்து வந்திருக்கிறது, கரைபடாமல் வந்திருக்கிறது. இந்த கூட்டமானது அவர்களுடைய வாயிலே கபடு இல்லாமல் கிறிஸ்துவுக்கு பின்பதாக கடந்து வந்த ஒரு கூட்டம். அவர் கிறிஸ்துவானவர் எங்கு, ஆட்டுக்குட்டியானவர் எங்கு சென்றாரோ அவர்களுக்கு பின்பதாக வந்திருந்ததான கூட்டம். ஆமென். இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சபை என்ன தெரியுங்களா செய்யுது? நம்ம எஸ்கேப் ஆயிடுவாங்க அந்த நேரத்தில். கவலைப்படாதீங்க. எனக்கு எஸ்கேப் ஆகுற மாதிரி எங்குமே வாய்ப்பே தெரியல. வேதத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை சபையானது உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போனால்தான் சுத்த பொன்னாய் மாற முடியும். நீ அக்கினியிலே போடப்படாவிட்டால் நீ சுத்த பொன்னாய் வெளியே வர முடியாது. நான் அக்கினியிலே போடும் பொழுது உன்மேல் பரிதாபப்பட்டு நான் உன்னை எடுத்துக்கொள்வேன், ஆனால் நீ சுத்த பொன்னாக மாற முடியாது. தேவனுடைய அமைப்பு அது கிடையாது. தேவன் அக்கினியிலே போட்டு நீ சுத்தமான பொண்ணான்னு செக் பண்ண பிறகுதான் அவர் சொல்வாரு, நீ என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடுக்குள்ளே சென்ற அந்த 1,44,000 கூட்டமாக நாம் இருப்போமானால், அந்த முதற் பலன்களாய் அவர் சொல்றார் பாருங்க, முதற் பலன்களாய், they are my first fruits, நான் இவர்களை கொண்டு காரியங்களை செயல்படுத்துவேன். அந்த முதற் பலன் என்றால் என்ன? நான் முதலாக சேர்க்கிறதான இந்த கூட்டம், இந்த கூட்டத்தின் மூலமாய் என்னுடைய ராஜ்யத்தை நான் பெருக பண்ணுவேன். என்னுடைய மகிமையை இந்த பூமிக்கு நான் விளங்க பண்ணுவேன். என்னுடைய மகிமையை இந்த பூமிக்கு நான் காண்பிப்பேன். ஏனென்றால் இவர்கள் சோதிக்கப்பட்டவர்கள். They have been tested. எதில் சோதிக்கப்பட்டவர்கள்? எல்லா ரீதியிலும் சோதிக்கப்பட்டு அவர்கள் நேர்த்தியான ஜனங்கள் என்று அறிக்கையிடப்படுகிற ஒரு ஜனமாய் இருக்க அவர் சொல்றாரு, I have received my first fruits. எனக்கு முதற் பேரான ஒரு காணிக்கை எனக்கு செலுத்தப்படுகிறது. ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது முதற் பேரான குமாரன் மூலமாய் முதற் பேரான கூட்டத்தை நான் பெற்றிருக்கிறேன்.
ஏன்னா தேவனுடைய அமைப்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒருவர் அல்ல, ஒரு தேசம். ஒருவரை கொண்டு அவர் தேசத்தை அடைகிற தேவன். ஆகையினால் தான் அவர் ஆதாமிடத்தில் சொல்லுகிறார், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதனை கீழ்ப்படுத்தி நீ ஆண்டு கொள்வாய். அப்படின்னா ஒருவரோடு கூட நிற்பாட்டுகிற தேவன் அல்ல. ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து அவருக்கு போதாதுங்க. அவரை போல 1,44,000 பெருக்கத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஏன் தெரியுங்களா? அவருடைய ஆளுமை வர வேண்டுமானால் பூமியிலே அவருடைய குமாரர்கள் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய மகிமை பூமியை நிரப்ப வேண்டும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. அவருடைய மகிமை பூமியிலே நிரப்பப்பட வேண்டுமானால் அவருடைய ஜனங்கள் பூமியிலே பெருக வேண்டும். அவருடைய ஆளுமை அப்பொழுதுதான் பூமியிலே வர முடியும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு முதற்பேரான கூட்டம் வந்த பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். கடைசி எக்காலம் ஊதப்படுகிறது. அப்படி என்றால் கடைசி நற்செய்தியானது கொண்டு செல்லப்படுகிறது. இந்த முதற்பேரான கூட்டம் வந்து அவரோடு கூட சேர்ந்த உடனே என்ன நடக்கிறது? கடைசியாக மீண்டுமாய் ஒரு பிரகடனம், the last gospel is being spoken. கடைசியாக இன்னும் யாரெல்லாம் மீட்கப்பட இருக்கிறார்கள், இன்னும் யாரெல்லாம் இந்த கூட்டத்தை சார இருக்கிறார்கள் என்று சொல்லி கடைசியான ஒரு பிரகடனம் போகிறதை நாம் பார்க்கலாம். படிங்கம்மா தொடர்ந்து. அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அவன் கடைசி பிரகடனம் செய்கிறான். The last gospel has been spoken. ஏனென்றால் ஒரு கூட்டம் வந்துவிட்டது. முதற்பேரான கூட்டம் வந்துவிட்ட பிறகு மீதியான ஜனங்களுக்கு, தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற மீதியான ஜனங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் போகுது. இதுதான் தேவனுடைய அமைப்பு, தேவனுடைய பிரின்சிபல் அதுதான், தேவனுடைய வழிநடத்தல் அதுதான். எரேமியா என்ன செய்யறார் தெரியுங்களா? அவர்கள் சிறையிருப்புக்கு போறாங்க. ஜனங்கள் எல்லோரும் இவருக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். சிறையிருப்புக்கு போகிறதான கடைசி மணி நேரத்திலும் அவர் எங்க போனார் தெரியுங்களா? அங்க நின்றாரு, இங்க நின்றாரு, அங்க நின்றாரு, எல்லா இடத்திலும் சொன்னாரு. கடைசியில நேரா எங்க போயிட்டாரு? அரண்மனைக்கிட்டே போயிட்டாரு. அங்கே போய் என்ன செய்யறாரு? இந்த கடைசி மணி நேரத்திலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களானால் அவர் உங்களை காப்பாற்றுவார். சிறையிருப்புக்கு போறாங்க. யூதாவின் கோத்திரம் சிறையிருப்புக்குள் போவதற்கு கடைசி மணி நேரம் வரைக்கும் தேவ சத்தம் ஒலித்து கொண்டே இருந்தது. அதுதான் தேவனுடைய அமைப்பு. இன்றைக்கு இங்கே நம்ம அதை தான் பார்க்கிறோம். அந்த கடைசி மணி நேரம் கூட எக்காலம் ஊதப்படுகிறது. என்ன சொல்றாங்க? அந்த தேவனை தொழுது கொள்ளுங்கப்பா. இன்னும் அறியாம இருக்கிறீங்களா? இன்னும் காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதா? அப்படி என்று சொல்லுகிறதான ஒரு அறைக்கூவல் நடக்க, அப்படி இல்லாதவர்களுக்கு என்ன வார்னிங்கும் கொடுக்கப்படுகிறது. படிங்க 8ஆம் வசனத்திலிருந்து. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பு இல்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. ஆமென். இங்கே ஒரு முழுமையான ஒரு காஸ்பல் பேசப்படுகிறது. நீ மனம் திரும்பு, ஏனென்றால் இது என்ன வருகிறது? நியாய தீர்ப்பின் காலம்.
இந்த நியாய தீர்ப்பின் காலத்திலே நீ அவரை தொழுது கொள்வாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய். இல்லை, நீ இந்த மிருகத்தினுடைய ஆளா மாறிட்டினா, அவனுடைய முத்திரை உன்னுடைய நெற்றியிலே பதிக்கப்படுமானால், பிதாவினுடைய நாமம் தெரியாமல் இந்த முத்திரையை நீ தரித்திருப்பாயானால், மிருகத்தின் முத்திரையை நீ தரித்திருப்பாயானால், நீ நித்தியமான அழிவுக்கு நேராய் தள்ளப்படுவாய். ஆகையினால் என்ன செய்ய? மனம் திரும்பு என்று சொல்லி அந்த தேவதூதன் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போக என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் பாருங்க, 12:13. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். இந்த இடத்துல திரும்ப சொல்றாங்க பாருங்க, பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே ஒரு கூட்டமானது தேவனுக்கு முதற்பலனாய் மாறி இருக்க, இன்னொரு கூட்டம் தேவனை அல்லாத ஒரு வழிபாட்டுக்குள்ளே அவர்கள் கடந்து செல்ல தேவதூதன் வந்து என்ன செய்கிறாரா? மீண்டுமாய் ஒரு அறக்கட்டளை இட, இரட்சணிய செய்தியை கொண்டு வர, இந்த இரட்சணிய செய்தியை அறிந்து கொண்டு அது கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கிறவர்களுக்கு இங்க என்ன சொல்லப்படுகிறது? படிங்கம்மா அடுத்த வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் மரிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கிறவர்கள் தேவனிடத்திலே இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள். இப்போ இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது இப்போ எல்லாம் நிறைவேறி விட்டது. எல்லாம் நிறைவேறி ஆயத்தமாய் இருக்க அவர் பார்க்கிறதான ஒரு நிலைப்பாடு, கடைசி எக்காலமும் ஊதப்பட, கடைசி செய்தியானதும் சொல்லப்பட, அதிலிருந்தும் கூட்டமானது ரட்சிக்கப்பட்டு தேவனண்டை திரும்பி இருப்பார்கள். ஆனால் நாம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 16 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? தேவனுடைய அறுவடை நடக்கிறதை பார்க்கலாம். கடைசியாக நடக்கிறதான அறுவடை. படிங்க, 14 படிக்குமா. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது. பூமியின் பயிர் முதிர்ந்தது. இது முதற்பேரான கூட்டம் கிடையாது. முதற்பேரான கூட்டம் அவரோடு கூட. அதனால்தான் அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, இது முதற் பலனானவர்கள். அந்த முதற் பலனான கூட்டம் அவரோடு கூட வந்து சேர்ந்து இருக்க அவர் என்ன செய்கிறார்? அந்த முதற் பலனான கூட்டத்தினுடைய மகிமையை பூமிக்கு காண்பித்து இன்னும் அவர் பிரகடனம் செய்து சுவிசேஷத்தை சொல்லி இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இன்னும் தங்களுடைய ஜீவனை ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறவர்களை தன்வசமாய் சேர்த்து கொள்ளும்படியான ஒரு அறுவடை தான் இது. அந்த அறுவடை என்ன செய்யப்படுகிறது? படிங்கம்மா. அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பூமியின் விளைவு அறுப்புண்டது. ஃபைனலா the harvest is over. ஆமென். பூமியினுடைய விளைவு என்ன செய்யப்பட்டதா? அறுப்புண்டது. அப்போ முற்றிலுமான ஒரு அறுப்பு ஏற்பட்ட பிறகு ரெண்டாவது இன்னொரு காரியம் நடக்குது. இப்ப அறுப்பு ஏற்பட்ட உடனே களைகளுக்கு நடக்கிற காரியம். களைகளுக்கு என்ன நடக்கிறது? படிங்க 17 பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்திலுள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவர்களை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருந்தது. கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலையை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். எங்க போட்டானா? கோபா. நீங்க திராட்சை பழம்னு வேற நிலைக்கு போயிடக்கூடாது.
ஏன்னா திராட்சை பழம், திராட்சை ரசம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சில நேரத்தில் அது அபிஷேகம், பரிசுத்தாவி அப்படிப்பட்ட ஒப்பனைகள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல இந்த திராட்சை பழம் என்று சொல்லுகிறதான இந்த பழம் இது காட்டு திராட்சை, தேவனை அறியாத ஜனம். ஆகையினால இவை என்ன செய்யப்படுகிறது? தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போடப்பட்டன. நகரத்திற்கு புறம்பே உள்ள, எங்க இருந்துச்சா? நகரத்திற்கு புறம்பே. நகரத்துக்குள்ள தேவனுடைய ஜனம், நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டு அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரையின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. ஆமென். என்ன செய்ததா? ரத்தம் புறப்பட்டு போனது. ஏனென்றால் தேவனுடைய கோபாக்கினை. ஆமென். ஸோ இதுதான் ஃபுல் சினாரியோ. வெளிப்படுத்தலிலே காணப்படுகிறதான முழுமையான ஒரு காட்சி. இஸ்ரவேல் ஜனத்திலே தொடங்கி எப்படி தேவனுடைய கோபாக்கினை கடைசி வரை எப்படி வந்து அடையும், எப்படி இது நடைபெறும் என்கிறதான ஒரு அமைப்பை நாம் பார்க்கலாம். 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீடுகளுக்கு சென்று வாசியுங்கள். அங்கு பார்க்கும்பொழுது என்ன நடக்கிறது? தேவனுடைய கடைசி முடிவுகள், தேவனுடைய காரியங்கள் என்ன நடக்கிறது, எப்படி தேவன் தன்னுடைய கோபத்தை அவர் தீர்த்து கொள்ளுகிறார், அதே வேளையிலே பரலோகத்திலே எப்படி பேரானந்தம் ஏற்படுகிறது. ஏனென்றால் மீட்கப்படுகிற கூட்டமானது பரலோக அமைப்புக்கு நேரே கடந்து சென்று தேவனுடைய அமைப்பிலே எல்லாரும் களி கூர்ந்து தேவனை ஆரவாரத்தோடு அவர்கள் துதித்து பாடுகிற மோசேவின் பாடல்களை பாடுகிற ஒரு கூட்டத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு நம்முடைய குறிக்கோள் என்ன தெரியுங்களா? நம்ம இந்த முழுமையான காரியத்தை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோமானால் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, நான் இந்த 1,44,000 கூட்டத்தில் ஒருவனாய் இருக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் அவர்கள் ஆட்டுக்குட்டிக்கு பின்பதாக சென்று கரைபடாமல் தங்களுடைய கற்பை காத்து அவர்களுடைய நாவிலே வாயிலே என்ன இல்லை, கபடம் இல்லாதவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து சேர்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியம் சத்ருவானவன் கொண்டு வருகிறதான எப்படிப்பட்டதான ஒரு அமைப்பாக இருந்தாலும், அவன் அற்புதங்கள் மூலமாய் வந்தாலும் சரி, நம்மை வாழ விடாமல் வந்தாலும் சரி, பலவிதமான காரியங்களை கொண்டு வந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசத்திலே பொறுமையோடு கூட, எப்படி பொறுமையோடு கூட. ஏன் பொறுமைன்னா, மாமிசம் ரொம்ப அவசரப்படும், மற்ற காரியங்களுக்கு ஓட, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஓட, சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு ஓட. ஆனால் விசுவாசத்தில் காத்திருக்கும் பொழுது பொறுமை ரொம்ப முக்கியம், அமைதி ரொம்ப முக்கியம், தேவனை சார்ந்திருப்பது ரொம்ப முக்கியம், தேவனுடைய சத்தத்தை கேட்பது முக்கியம். நீங்க போற அவசரத்தில் தேவன் பேச மாட்டார். நீங்க ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே தேவன் குறுக்க வந்து அப்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார். நீங்க தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இடைப்படுவார். நாம் தேவனுக்காக அவருடைய வழிகளுக்காக ஏங்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஆகையினால் தான் சொல்லப்படுகிறது, பொறுமையோடு கூட விசுவாசத்தை காத்திருந்த ஜனங்கள். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட பொறுமையிலே விசுவாசத்தை காத்து நாமும் இந்த கூட்டத்தில் ஒருவராய் இந்த பூமியிலே வாழ்வோமானால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் மாற முடியும். ஆமென். நம்மெல்லாம் எழும்பி நிற்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், தேவனுடைய பரிபூர்ணத்திற்கு நேர என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உடைய முழுமைக்கு நேர என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்தின் அமைப்புகளுக்கு நேராய் அல்ல. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்னா இந்த பூமியிலே வாழ முடியாத ஒரு நிலைப்பாடு, வாங்க முடியாது, விற்க முடியாது, வாங்க வேண்டுமானால் விற்க வேண்டுமானால் இந்த அமைப்புகளுக்கு தலை வணங்கினால்தான் வாங்க முடியும். பிசாசினுடைய அமைப்புகளுக்கு, பொல்லாத அமைப்புகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் தான் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இந்த பூமியிலே வரும் பொழுது இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய உறவிலே நாம் தரித்திருக்காவிட்டால் நாம் ஜீவிக்க முடியாது. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால்
வாழ முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே வஞ்சிக்க, நம்முடைய எண்ணங்களை திசை திருப்ப, நம்முடைய எண்ணங்களை மாற்ற பிசாசானவன் வகை தேடுகிறான். அற்புதங்கள், அடையாளங்கள், பலவிதமான காரியங்களை வானங்களிலே நிகழ்த்தி தேவனுக்கு நிகராக தன்னையும் அவன் காண்பித்து இந்த உலகத்திலே அவன் வஞ்சிக்க வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அவைகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காக்க வேண்டுமானால் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுதான் நம்மை காக்க முடியும். வேறு ஏதோ நம்மை காக்க முடியாது. அந்த உறவிலே இருக்கிறவர்கள் மாத்திரம். இந்த காலையிலே நாம் கேட்ட காரியத்தை போல 2 கூட்ட ஜனம். நான் என்ன பேச போறேன்னு அவங்களுக்கு தெரியாது. 2 கூட்ட ஜனம். ஒரு கூட்டம் பேருக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஏதாவது கிடைக்கும் என்று இருக்கிற ஜனங்கள் இந்த பாதை வழியா போக முடியாது. Because they don't have a relationship with God. அந்த பிதாவாகிய தேவனோடு கூட உறவு இல்லாத ஜனம், பிதாவாகிய தேவனோடு கூட அமைப்பு ஏற்படாத ஜனம் இந்த பாதையின் வழியாய், வனாந்திரத்தின் பாதையின் வழியாய், சத்ருவின் பாதைகளின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது தேவனை சார வேண்டுமானால் there should be a relationship with you and the Father. If there is no relationship with you and the Father, you cannot undergo all these temptations. இந்த சோதனை, இந்த உபத்திரவ நாட்கள் நம்மை வஞ்சித்து விடும். ஆகையினால தான் இந்த காலகட்டத்திலே நாம் வேரூன்றி நிலை கொண்டிருக்க வேண்டும். பேர் கிறிஸ்தவனாய் வாழ முடியாது, அறியாதவனாய் வாழ முடியாது, ஞானமில்லாதவனாய் வாழ முடியாது, வெளிப்பாடு இல்லாதவனாய் வாழ முடியாது. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனுக்குள் ஆழமாய் வளருகிறவர்களாய், பிசாசின் சூழ்ச்சிகளை அறிகிறவர்களாய், பிசாசினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளுகிறவர்களாய், அதை கண்டறிந்து வேறு பார்த்து அதை புரிந்து கொண்டு தேவனுடையவைகளை பிடித்து கொண்டு அதிலே வாழ நாம் அர்ப்பணித்த ஜனங்களாய் இருக்க வேண்டும். அவர்கள்தான் முதற்பேரான கூட்டமாய், முதற் பலன்களாய், அவருக்கு பின்பதாக சென்ற கரைபடாத ஜனங்களாய், உலகத்தின் அமைப்புகளால் கரைபடாத பரிசுத்த கூட்டமாக இந்த பூமியிலே வாழ முடியும். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆபிரகாமோடு கூட ஒட்டி கொள்ளுகிற ஜனமாய் அல்ல. தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆபிரகாம் அதற்கு நேரே சென்றான். லோத்து அவனோடு கூட சென்றான். லோத்து தேவனை பார்த்து போகவில்லை, ஆபிரகாமோடு கூட. இன்றைக்கு நீங்கள் சபையோடு கூட இருக்கிற ஜனங்களாக அல்ல, தேவனோடு கூட வாழுகிற ஜனங்களாய், தேவனை கண்டுகொள்ளுகிற ஜனங்களாய், அந்த உறவுக்குள்ளே வருகிறவர்களாய், அவருக்கு பின்பதாய் செல்லுகிறவர்களாய், கரைபடாதவர்களாய், பட்டினியோ பசியோ நம்மை பிரிக்காத ஒரு கூட்டமாக, அற்புதங்கள் நம்மை திசை திருப்பாத கூட்டமாக, பிசாசின் வஞ்சகமான திட்டங்களுக்கு பலியாகாத ஒரு கூட்டமாக, பொறுமையோடு கூட விசுவாசத்திலே காத்திருக்கிற ஜனமாய் தேவாதி தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய சோர்வு, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் என்னை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய பிதா. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் முழு இருதயத்தோடு கூட, ஏக்கத்தோடு கூட, ஆர்வத்தோடு கூட, உண்மையோடு கூட, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், உம்முடைய உதவி எனக்கு வேண்டும், உம்முடைய காருண்யம் தயவு எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தும் என்று சொல்வோமானால் நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலே அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். கடைசி மணி நேரத்திலும் அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார்.
ஒருவேளை கடைசி என்று நினைத்தாலும் அந்த கடைசி மணி நேரத்தில் கூட அவர் கெட்டு போகாத ஒரு கூட்டம் ஒன்று வேண்டும் என்று விரும்புகிற தேவன். நம்மை நாம் அர்ப்பணிப்போமானால் எந்த நிலையிலும் தேவன் நம்மை தாங்கிக் கொள்வார். எந்த நிலையிலும் நம்மை அவர் அரவணைத்துக் கொள்வார். ஆனால் அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறப்பானானால், இன்றைக்கு நம்முடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அவர் உள்ளுக்கு பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறார். நம்முடைய கதவுகளை திறப்போம். ஆண்டவரே, நீர் வாரும், என்னோடு கூட வாழும் ஆண்டவரே, என்னோடு கூட போஜனம் பண்ணும் ஆண்டவரே, உம்மோடு உறவு கொள்ள நான் விரும்புகிறேன், உம்மை அறிய விரும்புகிறேன், உம்மை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கேட்போமானால் பரலோகத்தில் ஏற்படுகிற அந்த ஆரவாரத்தோடு கூட நாம் சேர்ந்து கொள்ள முடியும். அந்த புதிய பாடலை நாம் பாட முடியும். பரலோகத்தில் ஏற்படுகிறதான அந்த சத்தத்தோடு கூட, அந்த ஆரவார துதியின் சத்தத்தோடு கூட, வான் சேனைகளோடு கூட, தூதர்களோடு கூட களி கூறுகிற ஜனமாக, நித்திய ஆக்கினைக்கு தப்பப்பட்ட ஜனங்களாய் நாம் அவரோடு கூட வாழுகிற ஜனமாய் மாற முடியும். தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அர்ப்பணிப்போம். சர்வவல்ல தேவனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர், எங்களோடு கூட பேசுகிறீர். ஆண்டவரே, உடைய சத்தத்தை நாங்கள் அற்பமாய் எண்ணாமல் எங்களுடைய எல்லா வழிகளிலும் நீதியை கொண்டு வந்து, எங்களுடைய எல்லா வழிகளையும் சுத்தப்படுத்தி, எங்களுடைய மார்க்கத்தை ஆண்டவரே தெளிவாக்கி, உமக்கு நேராய் உண்மையும் உத்தமமாய் கிறிஸ்துவனுடைய பின்னணியிலே செல்லுகிறவர்களாய், உம்முடைய அடிச்சுவடுகளிலே நாங்கள் செல்லுகிறவர்களாய், நீதியை காத்து கொள்ளுகிறவர்களாய், மாமிசத்திலே கரைபடாதவர்களாய், எல்லா ரீதியிலும் மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவரை உம்மை பற்றி கொண்டு கடந்து போக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்தும். அப்பா, இந்த குடும்பத்தாரை நீர் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை, கிருபை, தயவை பேசுகிறோம். அப்பா, மனக்கண்களை திறந்தருளும். தேவனை அறிகிற அறிவிலே எங்களை நடத்தும். உத்தமத்திலே நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி